பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. உனக்கு வர வேலை இல்ல, நான் எங்க போனாலும் மோப்பம் பிடிச்சு வந்துடுறேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட் யாராவது பக்கத்து வீட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போய் பேசாம இருப்பேனா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நீங்க எங்க நின்னாலும் பேச வேண்டியது என்னோட கடமை. என் மனசுல இருக்கவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 3 வருஷம் இருக்கு. எனக்கே 3 வருஷம்னா இந்த உலகம் இன்னமும் அவரை தப்பா தானே பேசுது. பேசிட்டு போட்டும், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை அன்னைக்கு சுரேஷ் மட்டும் என்கிட்ட ஏதாவது அசிங்கமா நடந்து எனக்கு ஏதாவது ஆயிருந்துன்னா அன்னைக்கே நான் என் உயிரை விட்டுருப்பேன். முடிஞ்சு போனதை பத்தியே பேசிட்டு இருக்க, பைத்தியமா உனக்கு? உங்களுக்கு அது முடிஞ்சு போனது சார். உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா என் இடத்துல வேற யார் இருந்தாலும் எங்களுக்கு இது பெரிய விஷயம் தான் சார். சுரேஷ் கிட்ட இருந்து என்ன நீங்க காப்பாத்துறது வரைக்கும் என் மனசுல இருக்கவரை அனாமிகா எப்படி வெளிப்படுத்தினாங்களோ அதுதான் அவரோட ரியல் கேரக்டர் நினைச்சிட்டு இருந்தேன். 3 வருஷமா என் மனசுல இருக்கவரை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆள் தப்பானவரன் தான் ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்கேன். ஏன் என் மனசுல இருக்கவருக்கு விஷ் பண்றதுக்கு கூட எனக்கு பிடிக்காது. இவ என்ன உளறா? சுரேஷ் பிரச்சனைக்கு அப்புறம் தான் நம்மளை பத்தி யாருக்கிட்டயும் விசாரிச்சிருக்கான்னு நினைச்சா இவளுக்கு முன்னமே நம்மள தெரியும் போல. நல்லவங்கள தப்பா நினைச்சிட்டு இருப்போம், அவங்கள நல்லவங்களா புரிஞ்சுக்கிறதுக்கும் கெட்டவங்கள இவங்க நல்லவங்கன்னு புரிஞ்சுட்டு இருந்திருப்போம். இவங்க நல்லவங்க இல்ல கெட்டவங்க, இவங்கள பத்தி நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு காமிக்கிறதுக்கும் காட் கண்டிப்பா ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சார் 3 வருஷமா என் மனசுல இருக்கவரை நான் தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்தேன். அடமக்கு நீ நினைக்கிற மாதிரி அவர் தப்பானவர் இல்லைன்னு எனக்கு காமிக்கிறதுக்காக தான் கடவுள் சுரேஷ் மூலமா எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். இத்தனை வருஷமா ஒருத்தர் மேல வெறுப்பா இருந்தேன், அவரு ஒழுக்கத்திலையும் பொண்ணு மதிக்கிறதுலயும் ஸ்ரீராமனுக்கு சமம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் சார். பொட்டு வச்சு கை பிடிச்சு ஊருக்குள்ள போவேனே, அடியாத்தி அடியாத்தி மனசுல மனசுல மயக்கும், இது என்ன இது என்ன கனவுல கனவுல குழப்பம், இது காதல் இல்ல அதுக்கும் மேலதான். பேசி முடிஞ்சா நான் கிளம்பலாமா? இல்ல சார், நான் என்ன முடிக்கல. சொன்னா என் ஸ்ரீராமர் கூட லாங் டிராவல் பண்ணணும், கொற்ற மழையில நனைஞ்சிட்டே நடக்கணும், இன்னும் நிறைய லவ் பண்ணணும், ரொம்ப தூரம் அவர் கையை பிடிச்சிட்டு போகணும். சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம மனசுல யாரையாவது ஒருத்தரை வைக்கிறதுக்கு முன்ன இந்த படத்துல வர டைலாக் எல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிஜம் என்ன தெரியுமா, மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம், நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யற மாதிரி ஒரு செம கிளைமேட், குட்டியா ஒரு வீடு, அதுல எப்பவும் பேர்ட்ஸ் சத்தத்தை கேட்கற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், பக்கத்திலேயே வாட்டர் ஃபால்ஸ், ஒரு பழைய சைக்கிள், என் மனசுல இருக்கவரு, அப்புறம் 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 எங்க காதல் கடையாளமா. உங்க காதல் கடையலமா? குட்டி நாய் குட்டியா? ஆஹா, குட்டி பாப்பா. நல்லா இருக்கும்ல? ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஆமாமா, அப்படிதான் இருக்கும். சில நேரம் நம்ம கண்ணெல்லாம் ஆண்டு கண்ணாயிரும். யார சொல்றா? நல்லது எதுன்னு சூஸ் பண்ண தெரியாது, ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் ஐயோ அம்மா வலிக்குதேன்னு கதற வேண்டியது, அதை காரணமா வச்சுட்டு அடுத்தவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டியது. நம்மளையே தான் சொல்றான். வித்யா, நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா நீ டிராவல் பண்ண நினைக்கிற பையனோட வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரி நேரான பாதை இல்ல, ரொம்ப கரடு முரடான வாழ்க்கை. நீ நினைக்கிற மாதிரி சந்தோஷம் அந்த பாதையில இருக்காது. பாதை கரடு முரடா இருக்கிற பட்சத்துல வித்யா, நீ ஆசைப்படுறவரோட கையும், ஐ மீன் நீ நடக்க ஆசைப்பட்டெல்லாம் அவரோட கையும் உனக்கு அருவருப்பாதான் தெரியும். டிராவலும் கடினமா தான் இருக்கும், பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் வேணா நல்லா இருக்கலாம். அந்த அந்த சிச்சுவேஷன்ல இருந்து சில காயங்களை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். அது கடந்து போறதும் அதை கடந்து வர்றதும் ரொம்ப ஈஸி கிடையாது. அதான் சார் முன்னமே சொன்னனே, நல்லதை சூஸ் பண்ண தெரியாது, ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு ஐயோ அம்மா வலிக்குதுன்னு கதர்னா நோ யூஸ், சிம்பிளி வேஸ்ட். சில சிச்சுவேஷன்கள்ல சில அவமானமும் தோல்வியும் அந்தந்த இடத்துல இருந்து அனுபவிக்கும் போதுதான் தெரியும். வித்யா, உன் மனசுல இருக்கிறத தூக்கி போட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்புறம் வித்யா, உன் மனசுல இருக்கிறவரோட மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டம், மாத்தவும் முடியாது. அப்புறம் இந்த வீட்டுக்கு எனக்கு இந்த சம்பந்தமும் இல்லதான், ஆனா இந்த வீட்டுக்கு மித்திரனுக்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தமே இல்லாத என்ன சுரேஷ் பிரச்சனையில நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொன்னது சின்ன விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட குடும்பத்துல இருக்க பொண்ணு நீ, அந்த குடும்பத்துக்கு என்னாலையும் துரோகம் பண்ண முடியாது, உன்னே எந்த துரோகமும் பண்ண விட மாட்டேன். சோ
என் மனச யாராலையும் மாத்த முடியாது. சேம் டு யூ சார். என் மனசையும் யாராலையும் மாத்த முடியாது. சாரி வித்யா, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை கிடையாது. அனமியை பத்தி மட்டும்தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் சந்திச்ச அவமானமும் உனக்கு தெரியாது. அந்த அவமானத்தினால வந்த தோல்வியும் தெரியாது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என் கூட இருக்கிறதுனால உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையாடி, கண்ணாடி போன்ற பிம்பம் ஆடுதடி. போதும் போதும், ரொம்ப பண்ணாதுங்கண்ணா. எக்ஸாம் நடக்க போகுது. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஏதாவது வேலை பாரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். என் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ம். அப்பா மாமா, கேக்கா? அம்மாடி, கேக்கு சாப்பிடக்கூடிய வயசா? நாங்க கேக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா வயசான காலத்துல சீக்கிரமா போய் சேர்ந்துட வேண்டியதான். ஏன் மது, ஸ்னோலிக்கு கேக்கு நல்லா பிடிக்குமா? ஆமாமா, அவளுக்கு கேக்குனா நல்லாவே பிடிக்கும். வீட்ல கூட அன்பா அடிக்கடி வாங்கி கொண்டு கொடுப்பாரு. ஓ அப்படியா, சரி சரி. பாட்டி, என்ன ஸ்னோலி? நீங்க தூங்கும்போது காக்கா போச்சா? நீங்க தூங்கும்போது காக்கா போச்சா? இல்லையே. நாங்க தூங்கும்போது காக்கா வந்து தெரியுமா? எங்க காக்கா வந்து? அது ஒண்ணும் இல்ல, எங்க ரூமோட சேர்ந்து ஒரு மரம் நிக்குதுல, அதுல எப்பவுமே பேட்ஸ் இருக்கும். எப்பவுமே விண்டோவை பூட்டி தான் போட்டிருப்பேன். ஒரு நாள் திறந்து போட்டிருந்தேன், ஜன்னல் வழியா காக்கா வந்துட்டு. அன்னையில இருந்து நாங்க தூங்கும்போது காக்கா வந்து, நாங்க தூங்கும்போது காக்கா வந்து, நீங்க தூங்கும்போது காக்கா வந்தா இதை எல்லார்கிட்டயும் கேட்டுருவான். எஸ்னோ, அப்புறம் காக்கா எங்க போச்சு? காக்கா பாந்து போச்சு. சரி செல்லம், அப்பனா உங்க ரூமுக்கு வந்த காக்காவை நம்ம அடிச்சிடலாம். மது, உனக்கு இவ மட்டுமே போதும். வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட உனக்காக எல்லா இடத்துலயும் நிப்பா பாரு. நல்லா நிப்பா. இந்த வாயெல்லாம் முன்ன தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் காமிப்பா. இப்ப வெளியே எங்கேயாவது போனா தடவை ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்க கிட்டயும் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். என் பயம் என்னன்னாமா, வெளியே உள்ளவங்க யாராவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? பயந்து பயந்தெல்லாம் வாழ முடியாது மது. நாம தப்பு பண்ணாத வர மத்தவங்களுக்கு பயந்து வாழவே கூடாது. என்னமா தொடங்கிட்டீங்க போலாம்? அவனை பார்த்தா மட்டும் உனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும்ல. அது உங்க பையன் இங்க வந்ததுல இருந்தே மியாவ் மியாவ்னு கூப்பிட்டு அவளை பழக்கிட்டாரு. அவ எங்க போனான்னு சொன்னாலும் அவர்கிட்ட கார் இல்லைனாலும் பைக் இல்லைனாலும் நடந்தே ஒரு ரவுண்டு கூட்டு போறது. அவளை சுத்தி கூட்டு போனா அவ விடுவாளா? என்ன மியா குட்டி, உன் அம்மா கூட என் அம்மா கூடயும் ஒரே கதை போலாம். அட மது, உனக்கு மித்திரனுக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், அத கூட அவ கவனிச்சிருக்கா போல. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு அப்புறமா உன்னை பாக்குறேன் மது. நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்க. சரிம்மா. வாயாடி. பாட்டி கீழே போறேன், நீ அம்மியா கூட கதை விட்டுட்டு இருந்தா வாரியா என் கூட? சரி அப்பனா வா. சடனா என்னாச்சு இவருக்கு? ஸ்னோதான் அம்மாக்கு டும்டும்னு சொன்னா, உடனே இவர் வேற மாதிரி ஆயிட்டாரு. மித்ரன், அட டாக்டர், என்ன மது? எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சும்மா இதைய பத்தி யோசிச்சுட்டு நின்னேன். என்னாச்சு? ஸ்னோ, எங்க அம்மாக்கு டும்டும்னு பேசின உடனே நீங்க அப்படியே மாறிட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லையே. இல்ல, ஏதோ நீங்க யோசிச்சீங்க. லூசு, அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, என்னமோ இருக்கு. ஐயே, நான் உங்க முகத்தை கவனிச்சேன் அப்போ. ஆக உங்களுக்கு என் முகத்தை பார்த்தாலே நான் என்ன யோசிக்கிறேன்னு புரியுது. அந்த அளவுக்கு வந்துருச்சு, அப்படித்தானே? பேச்சு மாட்டாதுங்க மித்ரன். ஸ்னோ அப்படி சொன்னது உங்க முகம் மாறினதை நான் பார்த்தேன். அது நெகட்டிவா இருந்ததுன்னா நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு குழந்தையோட அம்மா இவா. ஏய், நிறுத்து. ரொம்ப கஷ்டம் தாண்டி. அது எப்படி பொண்ணுங்க நீங்க மட்டும் அப்படி போய் வளைஞ்சு எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன், விட்டுருவியா? இல்லன்னா நீயா ஒரு கதை கட்டினாலும் கட்டிருவியேன். யோசிச்சேன் மது, ஸ்னோ வந்து இப்ப சின்ன குழந்தை. மேபி அவளுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நமக்கு கல்யாணம் நடந்துனா கண்டிப்பா என்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க கிட்டயும் சொல்ல ஆரம்பிப்பா. அதுவே அவளோட குழந்தைத்தனத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு யோசிச்சேன். நான் கூட தாத்தா கிட்ட நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் பண்ணுங்க, ஆனா சிம்பிளா கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். தாத்தா தான் மித்திரனும் ஒரு பையன்தான், அவரு லைஃப வச்சு அவங்க அம்மா எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாங்க, அதனால கிராண்டாவே எடுக்கலாம் மது அப்படின்னாங்க. இல்ல மது, இந்த கல்யாணத்தினால ஸ்னோ வளர அவளை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. நான் அம்மாட்ட பேசுறேன்.
சிம்பிளா கோயில்ல வச்சே போதும். இல்ல வேண்டாம் மித்ரன், எங்களுக்காக அம்மா எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாங்க. எல்லா சொந்த பந்தங்களையும் கூட்டி அதை நான் பாத்துக்கலாம். வில்லேஜ்ல எல்லாம் ஆடு திருட போறவங்க திரு திருன்னு முழிச்சிட்டே நிப்பாங்க. அந்த மாதிரி திரு திருன்னு இருக்க மாதிரி இருக்கு. திருத்துறனா? ஐ மீன் முழிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, நாங்க ஆடு திருட போறோம். என்ன மித்ரன் கையெடுங்க, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஏ மது, உன் பேரை சொல்லும் போது எவ்வளவு குஷியா இருக்கு தெரியுமா? ஏதோ 18 வயசு பையனுக்கு இப்பதான் காதல் வந்த மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஏதோ சம்திங். சரி இப்ப கையெடுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளை, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. யாராவது இத பார்த்தாங்கன்னா அவளை பாரு, ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷனை இழந்தவா. இப்ப பாரு, வெக்கமே இல்லாம கல்யாணம் ஆகாத ஒரு பையனோட வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு கண்ணு காது மூக்கு வச்சு அசிங்கமா பேசுவாங்க. மது, என்ன பத்தி ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ. நமக்கு கல்யாணமே ஆனாலும் உன்னால என்ன எந்த விஷயத்துக்கும் கோவப்படுத்த முடியாது. ஒரு விஷயத்தை தவிர, இப்படி அடுத்தவங்கள நினைச்சு வாழ்றத நிப்பாட்டு ஃபர்ஸ்ட். நாம போற வழியில யாரையாவது அழ வைக்கிறோமா, அழ வச்சுட்டு முன்னேற நினைக்கிறோமா, இது மட்டும்தான் முக்கியமே தவிர, ஐ மீன் மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம வர எந்த சந்தோஷமும் தப்பே இல்ல. மது, நீ என்ன புடிச்சு போய் ஓகே சொல்லலாம். எங்க அம்மாவோட கேரக்டர், அப்பா இல்லாம எங்க 2 பேரும் எங்க அம்மா வளர்த்தது, எங்க அம்மாவை புடிச்சு போய் தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அப்படியெல்லாம் மேலோட்டமா சொல்லிட முடியாது. அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் அவ்வளவுதான். இப்படி கூட இருக்கலாம். இப்பவே எஸ் நோ பத்தி நீங்க அக்கறையா யோசிக்கிறீங்கல்ல. சோ எஸ் நோக்கு அப்பா வேணாம்ல. வளர வளர அம்மா முக்கியங்கிற மாதிரி அப்பாவும் முக்கியம்தான். ஓ அப்படி. ஆமா. சில நேரத்துல நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்காம போகும். அதை நினைச்சு நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம், நம்ம லக்கி இல்லைன்னு யோசிப்போம். ஆனா உன் விஷயத்துல எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது மது. அது நம்ம கையை விட்டு போக போகுதுன்னா ஆரம்பத்துல இருந்தே அது மூலமா இந்த சந்தோஷமா நமக்கு கிடைக்காம இருக்கும். இது கூட கடவுள் நல்லதுக்காக பண்றதுதான். இனியனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆச்சு தவிர நீ விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவரோட பாசம் உனக்கு கிடைக்கணும்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஆனா அது கிடைக்காமலே போனது கூட என்ன உனக்கு கடவுள் கொடுக்கணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஒருவேளை இனியனோட பாசம் முழுசா உனக்கு கிடைச்சிருந்தா உன்னால என்ன ஏத்துக்கவும் முடியாது. ஹலோ. சொல்லு. மித்ரன், இப்பெல்லாம் நிஜமாவே கோயிலுக்கு போக கூட ஒரு மாதிரி இருக்கு. ஏன்? ஏன்னா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கல்யாணம் ஆகி புருஷனை இழந்தவா, கல்யாணம் ஆகாத ஒரு பையன் வாழ்க்கையா, அதுவும் சின்ன பையன் வாழ்க்கையை கெடுக்கிறாளே அப்படின்னு. நீ அவங்க மண்டையில கொட்டி சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு என்னை விட கிட்டத்தட்ட 3 வயசுக்கு மேல பெரியவரு, சின்ன பையன் எல்லாம் இல்ல அப்படின்னு. என்ன உங்களுக்கு கிண்டலா இருக்கா? அப்புறம் எப்ப பாரு அடுத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காது. இங்க பாரு மது, ஒரு பொண்ணு எதை இழந்தாலும் அவளோட தைரியத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. இது நான் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. எங்க அப்பா இழந்ததோட பல விஷயங்களை நாங்க இழந்த மாதிரி தான். அதுல இருந்து நாங்க திரும்பி வர்றதுக்கு எங்க அம்மா ரொம்ப பாடுபட்டாங்க. அதை விட அவங்க தன்னம்பிக்கையை மட்டும் எந்த இடத்துலயும் விடலாம், தைரியத்தையும் விடல. எங்க அம்மாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, நிறைய பேரு டிவோர்ஸா இருப்பாங்க, நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு எங்க அம்மாட்ட ஃபீல் பண்ணி பேசுறதை கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் எங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒருவேளை உனக்கு குழந்தை இருந்ததுன்னா உனக்கு ஒரு குழந்தை தான், இல்ல 2 குழந்தை. ஆனா கடவுள் உனக்கு குழந்தை தராததுனால இந்த உலகத்துல எத்தனையோ அநாத ஆசிரமம் இருக்கு. அங்க இருக்க குழந்தை எல்லாம் உன்னோட குழந்தையா நினைச்சுக்கோ. உனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் போய் பாரு. கடவுள் தந்தா ஒரு குழந்தை, தராததுனால இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் அம்மா அப்பா இல்லாம இருக்காங்களோ அதெல்லாம் உன்னோட குழந்தை தான். அந்த குழந்தைங்களை எல்லாம் உன் குழந்தையா நினைச்சு அணைச்சுக்கோ அப்படின்னு. எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல எங்க அம்மா ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு பத்தியா. சில நேரம்லாம் அப்படியே பிரமிச்சு போய் நிப்பேன். அததான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். உனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றேனே தவிர நான் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் மாறாதவங்களும் இருக்காங்க. புரியல. அதான் என் கூட ஒண்ணு பிறந்திருக்கேன் என் தங்கச்சி. அவ உனக்கும் மேல. சில விஷயங்கள் எங்க அம்மா கூட பொருந்தி போகுமே தவிர எதையும் பாசிட்டிவா எல்லாம் பார்க்க தெரியாது. இதோ நீ இருக்க பத்தியா, உனக்கும் ஒருபடி மேலனே சொல்லலாம். உனக்காவது இனியன் போனது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவ சின்ன வயசுல அவளை விட்டுட்டு எங்க அப்பா இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். எத்தனை வருஷம் கடந்தாச்சு, இதெல்லாம் கடந்து வந்துதான் ஆகணும். இன்னமா அப்பா பாசத்துக்காக அதுக்குள்ளே இருக்கா பத்தியா. அவளெல்லாம் என்னால இல்ல, எந்த ஜென்மத்திலே மாத்த முடியாது. உங்களுக்கு எல்லாரும் நினைச்சு ரொம்ப கிண்டல் தான். எங்க இடத்துல எல்லாம் இருந்து பாக்குறதே இல்ல. சரி, நீ எந்திரிச்சு இந்த பக்கம் வரியா, உன் இடத்துல இருந்து பாக்குறேன். என்னடி எந்திரிச்சு இந்த பக்கம் வா, உன் இடத்துல உட்காந்து பாக்குறேன். நான் கூட நீங்க ரொம்ப நல்ல பையன், இந்த நக்கல் நையாண்டி பேச்செல்லாம் வராது, அம்சமான அடக்கமான பையன் நினைச்சிட்டு இருந்தேன். அடப்போடி, நீ வேற அம்சா சமோசானு, நல்லா தர லோக்கல் பாக்கதானே போறேன். மது, நான் உன்கிட்ட இப்பவும் சொல்றேன், எந்த காரணத்தை சொல்லியும் என்ன உன்னால கோவப்படுத்த முடியாது. ஆனா ஊரை நினைச்சு, ஊர்ல வாழ்றவங்களை நினைச்சு, ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட பிள்ளை குட்டிங்களை நினைச்சு, இப்படி நினைச்சு 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 என்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, பல்லார் அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். அரைஞ்சிருவீங்களா? என்ன வாய்ப்பு இருக்கலாம். அப்போ என்ன அரைஞ்சிருவீங்க?
அப்போ இல்லடி, பேசும்போது. நீங்க அரையும் போது என் கை பூ பறிச்சிட்டு இருக்கா நினைச்சீங்களா? பா, மிஸ்ஸஸ் மித்ரனுக்கு என்னமா கோவம் வருதுப்பா? அப்புறம் ஏய், முகத்தை அப்படி வைக்காத, கேவலமா இருக்கு. ஆமாமா, நாங்க கேவலமா தான் இருப்போம். உங்களுக்கு ஸ்னோ மட்டும் தானே அழகு. நீ பண்றது பாதி மித்ரா பண்ற மாதிரியே இருக்கு. ம்ம். என்ன அடிக்கணும்னு நினைக்காதுங்க, அப்புறம் திரும்ப நானும் அடிப்பேன். அப்படியே அடிச்சு கிழிச்சிருவா. போய். என்ன? ஐ லவ் யூ. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, இல்லை நின்று கொள்ளடி கண்ணே. எந்த வாழ்க்கையே உந்தன் விழிவிளிம்பில் என்னை துரத்தாதே, உயிர் கரையேறாதே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்ற இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய்? நியாயமா நியாயமா? நீங்க எதுக்கு இப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க? எப்படி சொல்லிட்டே இருக்கேன்? அதான் இப்ப என்னமோ சொன்னீங்களே. இல்லையே, நான்லாம் எதுவும் சொல்லலாம். இல்ல, அடிக்கடி இப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு தடவை சொன்னா பத்தாதா? ஹலோ, என் 21 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் யோசிச்சு பாருங்க, பார்த்துட்டு பேசிட்டு வெளியெல்லாம் போயிட்டு கமிட் ஆனவங்க இப்படிதான் டச்ல இருப்பாங்க. ஆனா நான் மனசளவுலயே உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் பாத்தியா? ஓஹோ, அதான் இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருந்ததெல்லாம் அடிக்கடி சொல்லணும்லாம். ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்காதுங்க. அப்படிதான் எடுக்க போறேன். சரி மது, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அம்மாக்காக ஒத்துக்கிட்டாலோ யாருக்காக ஒத்துக்கிட்டாலோ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸ்னோ இப்ப சின்ன குழந்தை தான். ஆனா என் சைட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு பயம் இருக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் இது என் அப்பா இல்லைன்னு எங்கேயாவது அவ ஃபீல் பண்ணிடுவாளோ, எங்கேயாவது என்ன வெறுத்துருவாளோ, நீ யாருன்னு என்ன கேட்டுருவாளோன்னு கொஞ்சம் பயமாவே இருக்கு. எனக்கு தெரியும் மித்ரன், உங்களுக்கு என்ன விட அவ்வளவுதான் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே என்கிட்ட நல்லதாவும் ஸ்னோ கிட்ட வேற மாதிரியும். அதான் வேற யாராவது நமக்கு இன்னொருத்தங்க வந்தாலுமே அப்படி வர மாட்டாங்க. மென்ஷன் பண்ணிக்கோ. இல்ல, அப்படி ஏதாவது இருந்தாலுமே உங்களால வரப்போற புது உறவை வேற மாதிரியும் என் ஸ்னோவை வேற மாதிரியும் உங்களால பார்க்க முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இனியனோட பாசத்துக்காக அவ என்ன வெறுத்துடக்கூடாதுலாம். அப்படியெல்லாம் வெறுக்க மாட்டா. இன்னொன்னு அவ இப்ப சின்ன குழந்தைதான். பாக்கலாம். அப்போ வர நீ சொல்றதையெல்லாம் பார்த்தா ஏஞ்சல்னால தினம் தினம் உனக்கு கொண்டாட்டம் தான். இப்ப மட்டும் நான் இங்க உட்கார்ந்துட்டு போன ஸ்மெல் மட்டும் அவளுக்கு எடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா என்ன ஃபேன்ல தொங்க விட்டுருவான். அவன் ஃபேன்ல தொங்க விடம்னா நீ அவள தொங்க விட்டுற. ஒழுங்கு மரியாதை நிப்பாட்டு, இல்லன்னா இன்னைக்கு நீ ஆர்த்திக்கிட்ட இருந்து வாங்கி கேட்டுவ பாத்துக்கோ. அவன் பிறந்த நாளுக்கு நாங்க எல்லாம் கொண்டாடல, நீ தாண்டா கொண்டாடிட்டு இருக்க. உனக்கு கிடைச்ச பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆமா, அவன் 10ல 10 செலக்ட் பண்ணி கூட்டு வந்தான். ஏதோ ஒண்ணு சாம், நீ குறுக்க பேசாத. டே, உனக்கு ஓவர் ஆயிட்டு ஒழுங்கா போய் தூங்கிரு. ஆமா, பார்த்தேன்னு கூட்டு வந்துட்டு நீங்க 3 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பார்த்து பேசிக்கிறதும் என்னடா? நான் என்ன பொண்ணா? என்ன பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? அடக்கு இருக்கான், நீ தான் உளறிட்டு இருக்க, அதான் உன்ன பாத்துட்டு இருக்கோம். ஆமா சாம், இந்த அருண் பையன் நம்ம கூட எப்பதான் வருவான், அவனை தூக்கி போடு. நீதான் ஒரு கப்பாவது குடிப்பேன். இப்ப என்ன திடீர்னு இந்த மாற்றம்? அதுவா புது வருஷ ரெசல்யூஷன் ரீஎலெக்ஷன் தான். நான் கூட நீங்க என்னமோ இந்த அன்போட தங்கச்சியை நினைச்சு உருக்கிதான் இதெல்லாம் விட்டுட்டியோ, இல்ல இறந்து போனவன் தம்பியை நினைச்சு இதெல்லாம் விட்டுட்டியோன்னு பயந்து போட்டேன். தண்ணி உள்ள போகும்போதுதானே இதெல்லாம் வெளியே வரும். அப்போ நீ இசையை நினைச்சோ இறந்து போனவன் தம்பியை நினைச்சோ வருத்தப்படலையா? டேய், குடுத்தாதான் உனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? ஆமா, அது மட்டும் இல்லாம நான் கண்ணால கூட அந்த குழந்தைய பார்த்தது இல்ல. அதெல்லாம் பத்தி கலர்ற பத்தியா? ஏன் சாமி, உன் கூட பிறந்த ட்வின்ஸா பிறந்தவன் தம்பி மட்டும் உயிரோட இருந்திருந்தான், இந்நேரம் ஒன்னே மாதிரி வாழ்ந்திருப்பான்ல. லூசா நீ? ஆமா, எங்க அம்மா புலம்புறதே நிப்பாட்டிட்டாங்க. இறந்து போன குழந்தைய நினைச்சு கிட்டத்தட்ட 25 வருஷம் எங்க அம்மா புலம்பிட்டாங்க. நீ புலம்ப ஆரம்பிச்சுட்ட போல. ஏன்டா நான் உன் தம்பிய பத்தி பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட உனக்கு வருத்தம் இருக்கான்? டேய் போடா, சரியான கல் நெஞ்சக்காரன். நீ என்னடா எதைய பறி கொடுத்த மாதிரி இருக்க? எப்படி அவ மனசை மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தம்பி முதல் ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே வழுக்குதுன்னா நீ போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்பவே இருக்கு. என்னடா நீ என் காதல் சேரனேன்னு எனக்கு ஹெல்ப் பண்றியா, இல்ல அப்படியே போய் சேர்ந்துட்டுன்னு என் கூட இருக்கியா? நான் தோழன்டா, உயிர் தோழன் எப்பவுமே கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டான், இஷ்டப்படுத்ததான் நினைப்பான். நீ பேசுறதே கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கு நீ மட்டும்தான் காரணம். டேய், உன் காதலையும் உனக்காக விட்டு கொடுத்தவனே நான் தான். போடா. முதல் நாளே அவ மனசு மாறுவான்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? காதலுக்கெல்லாம் ஓகே சொல்ல வேண்டாம், சும்மா நார்மலா பேசலாம் தானே. அவ பேச மாட்டான்,
அவ இந்த ஜென்மத்துல உன்கிட்ட பேச மாட்டான். உங்க பாரு ஆகாஷ், நானே கொலவரியில இருக்கேன். பாட்டில் எடுத்து அடிச்சாலும் அடிச்சிருவேன். மூட்டு உட்காந்துரு. மச்சான், எனக்கு ஒரு ஐடியா. டாங், எதையோ புடிச்சிட்டான். ஸ்ருதி இந்த வீட்ல இருக்கும்போது இதே மாதிரி நாம எல்லாம் ஒன்னா ஒரு நாள் குடிச்சோம். குடிச்சிட்டு நான் இனியா ரூமுக்கு போயிருக்கேன். ஆமா, அங்க நான் இனியா கிட்ட கனமாவை நினைச்சு புலம்பி இருக்கேன். அந்த நேரத்துல இனியா எனக்கு அகைன்ஸ்டா எதுவுமே நடந்துக்கல. யூ மீன்? நான் குடிச்சிட்டு என் கண்ணம்மாவை நினைச்சு அவகிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அந்த கண்ணம்மாவே அவதான். நான் நெருங்கும் போது அவளை என்ன உதறி விட நினைக்கலையே. ஆகையால் நீங்கள் கூற வருவது? மச்சான், நான் குடிச்சிட்டு போய் உளரும் போது செருப்பாலே அடிப்பான். டேய், நார்மலா போய் உளர்னாதான் செருப்பால அடிப்பான். நான் குடிச்சிட்டு உளரும் போது அவ மனசுல உள்ளுக்குள்ள இருக்க காதல் மறுபடியும் அருவியா கொட்டோம்ல. கொட்டலாம், பாயலாம். அதான்டா, நான் குடிச்சிட்டு போய் பேச போறேன். சாம் சொன்ன மாதிரி செருப்பால தான் அடிப்பான். ஏன் குல்ஃபி அப்படிலாம் அடிக்காது. நான் வளவளான்லாம் வளர மாட்டேங்களா, தெளிவா தானே வளருவேன். கண்டிப்பா எங்க காதலை நினைச்சு நான் உருக்கும் போது அவளுக்குள்ள இருக்க காதல் வெளி வரும். மண்ணாங்கட்டி மச்சான், நான் முடிவா சொல்றேன், போகாத. செருப்பால அடிச்சாலும் அடிச்சிருவான். நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இங்க பாரு அன்பு, அப்போ உன் காதலுக்கு அவ எதிர்பார்த்துட்டு நின்னா, இப்போ உன் காதலே வேண்டான்னு இருக்கா. இப்ப மட்டும் நீ குடிச்சிட்டு போன, அவ்வளவுதான். நான் எதுக்கு குடிச்சிட்டு போறேன்? பெர்ஃபார்மன்ஸ் தானே பண்ண போறேன். என்னடா உளர்ற? உளரல மச்சான், இப்படியே அவன் முன்ன போய் பேச போறேன். ஆனா குடிக்காரன் பேசின மாதிரி பேச போறேன். வேண்டாம், ஏற்கனவே உன் மேல கொலை வரியில இருக்கா. நீ மட்டும் குடிச்சிட்டு போன மச்சான், நான் சொன்ன மாதிரி தான் ஆகும். போகாத. டேய் போடா. அது சரி, குடிக்காம எப்படி குடிச்ச மாதிரி பேசுவேன்? நீ அந்த பாட்டில குடிப்பேன், பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு. ஐயே, டே பைத்தியக்காரன், இப்ப எதுக்கு இவன் ஷர்ட்ல கோலம் போடுறான்னு தெரியலையே. மச்சான், இப்படி தெளிச்சா ஸ்மெல் வரல. தெளிவா தாண்டா இருக்க. இப்ப ஸ்மெல் வருதுல. நீ ஷார்ட்ல தானே தெளிச்சேன். ஊதுனா எப்படிடா வாயில இருந்து ஸ்மெல் வரும்? அட பைத்தியக்காரன், நான் இந்த பக்கம் இருக்கேன். நீ என்ன எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்க. மச்சான், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னது பெர்ஃபார்மன்ஸுக்காக இல்ல. அப்புறம் அவகிட்ட இருந்து செருப்படி வாங்கிட்டு வர்றதுக்கு. இன்னைக்கு அவ மனச மாத்தி அவளை என் லவ்வரா மாத்தல. போ. போறேன்டா, போகதான் போறேன். மன்னிப்பான்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. ஏய், கதவு தொலைடி. ஐயோ, தெளிவா வளர்றான்னு கண்டுபிடிச்சிருவாளோ. டோர் ஓபன்ல தான் இருக்கு. என்ன அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் இஷ்டத்துக்கு இந்த ரூம்க்குள்ள வந்துட்டு போகிறதுக்கு இதான் சத்திரமா? ஏய், நானும் போனா போகுதுன்னு பாத்துட்டு இருக்கேன். என்னடி ரொம்ப ஓவரா போறேன்? தண்ணிய போட்டுட்டு வந்திருக்கியா? நம்பிட்டா. ஏய், நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன சுத்தி என் காதலுக்காக லோன்னு அலைஞ்சது நீ. இப்போ என்ன பழி வாங்க நினைக்கிறியா? நீ இல்லாம நான் இல்லன்னு தெரியாதா குல்ஃபி உனக்கு? ஃப்ராடு என்கிட்டயே குடிச்ச மாதிரியா நாடகம் ஆடிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை இங்கேருந்து நான் ஓட விடல. ஃப்ராடு எவ்வளவு பட்டாலும் திருந்தாத ஃப்ராடு. ஏய், நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? நீ ஏன் குல்ஃபி நம்ம குழந்தையா அந்த சிஸ்டாங்ல போட்ட? நீ குழந்தைய வாங்கி கொடுத்த? குழந்தைய தரதுக்கும் தெளிவா வளர்றியா? மவனை இருடி, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. எனக்கு ஓகே தான். அப்புறம் நீ அம்மா ஆயிடுவேன். மவனா, ஏன் நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். என்ன நெருங்கி வருவான்னு பார்த்தா கோவமா பாக்குறான். ஓ அம்மாவையும் ஓ தங்கச்சியும் பாத்து அப்படி ஒரு கேள்வி கேட்டுருவியா? ஐயோ, ரொமான்டிக்கா பக்கத்துல வருவான்னு பார்த்தா இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா சொல்லிருவேன்னு கேட்டேன். உங்கள மாதிரி பட்ட பசங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க பொண்ணுனா என்ன மாதிரி வேணாலும் பேசலாம். ஆனா உங்க வீட்டு பொண்ணுங்கன்னா மட்டும் கரெக்டா தெரிஞ்சு தானே பேசுவீங்க. அதனால நான் சும்மா விட்ட பத்தியா என்ன சொல்லணும்டா? நீ குடிச்சிட்டு வந்த உடனே என்ன மறந்து உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி பாட்டை போட்டு கொண்டாடுவேன் நினைச்சியா? என்னடா இது, நம்மள மறந்து இங்க வரும்போது என்ன ஆசையா வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா உன் கனவுல கூட அதை நடக்க விட மாட்டேன். என்னடி பெரிய இவ மாதிரி சத்தம் போடுறேன். நான் ஆம்பள, நான் மட்டும் நினைச்சேன்னா இங்க என்ன வேணாலும் பண்ணலாம், தெரியும்லாம். என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நான் உன் மேல ஆசைப்பட்ட மாதிரி உன் தங்கச்சி சாம் மேல ஆசைப்பட்டா. அப்ப நீ என்ன சொன்ன மாதிரி உன் தங்கச்சி சொன்னியா? இவ இதே பாயிண்ட பிடிச்சிட்டுனால்னா நம்மளால பேச முடியாது. ஆரம்பிச்சுட்டா அன்பு. தலையெல்லாம் சுத்துதே. நான் இப்ப எங்கேயோ நிக்கிறேன். எனக்கு என்னமோ ஆகுது. இப்ப என்னடி பண்ணுவ? உன் மனசுல எவ்வளவு ஆசையா என்ன வச்சிருந்த. உன் ரூம்லயே செட்டில் ஆயிட்டேன். ஓய் குல்ஃபி, இப்போ என்னை எப்படியாவது இழுத்து போட்டு உன் பெட்ல என்ன தூங்க வச்சுதான் ஆகணும். ஒரு பக்கம் நானு, ஒரு பக்கம் நீங்கி. 1000 தான் என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் உன் மனசுல இருக்க காதல்
இப்ப வெளியே வந்துறேன்டி. ஒருவேளை நிஜமாவே குடிச்சிட்டானா? இங்கே செட்டில் ஆயிட்டான். இந்த பாடி இப்ப என்ன பண்ணலாம்னு தெரியலையே. என்ன பாடியா? உயிரோட தாண்டி இருக்கேன். ஐடியா. ஏய் கத்தாதீங்க. உங்க துணைக்கு இன்னொரு நாயை நான் அனுப்பி வைக்கிறேன். இவ இப்ப எந்த நாயை பத்தி பேசிட்டு இருக்கா? என் ரூம்ல வந்து அநியாயமா பண்றேன். இரு உன்னை எங்க அனுப்பி வைக்கணுமோ அங்க அனுப்பி வைக்கிறேன். நம்மள எப்படி இவ தூக்கிடுவா? பாக்கலாம் என் செல்லம் எப்படி இழுத்து என்ன இந்த பெட் மேல தூக்கி போடுது அப்படின்னு. சாடு உனக்கு இருக்குடா இன்னைக்கு. உன்னை தரன்னு இழுத்து இன்னைக்கு எங்க கொண்டு போடுறேன்னு மட்டும் பாரு. ஏன் ஏன் ஐயோ கத்தவும் முடியலையே. என்னமா கணக்குறான்? அடி பாவி, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி இழுத்துட்டு போறான். அந்த தரன்னு இழுத்து வெளியே கொண்டு போட்டுட்டான். இதுக்கு மேலே நீ நடிச்சிட்டு இருந்தியன்னா உன்னை நாய்க்கு பக்கத்துலயே கொண்டு கட்டி போட்டாலும் கட்டி போட்டுருவா. கண்ணை திறந்துரு. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஏய், என்னை யாரோ உலகம் சுத்தி காமிச்ச மாதிரியே ஃபீல் ஆச்சு. யார் எனக்கு இந்த உலகத்தை சுத்தி காமிச்சான்? நிச்சயம் அது என் குல்ஃபியா தான் இருக்கும். ஹே குல்ஃபி, நீ இங்கதான் நிக்கிறியா? இதுக்கு மேல என் ரூம்குள்ள வந்தா மபனா நாய்க்கு பக்கத்துலயே கட்டி போட்டுருவேன். ஓ, அப்ப நீதான் எனக்கு உலகம் சுத்தி காமிச்சு தந்ததா? ஃப்ராட். பாவி, வருங்கால புருஷனா கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம நாய்க்கு பக்கத்துல கட்டி போட பாத்துட்டான். உன்ன இருடி வச்சுக்கிறேன். அன்பு, இன்னும் கொஞ்சம் லேட்டா கண்ணை திறந்திருந்தா உன்ன நாய்க்கு பக்கத்திலேயே கொண்டு கட்டி போட்டிருப்பான். அதுங்களும் இருக்க பசிலாம். ஐயோ ஐயே, எழுப்பியாரண்டி என்ன இங்க வந்து படுத்து கிடக்க? இனி யாரும் வாசலே படுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏ சொல்லு, நான் இருக்க கடுப்புல ஏதாவது சொல்லிடுவேன். கிளம்பிடு. அட விடுங்க பாட்டிங், லவ்வர்ஸ்குள்ள 1000 இருக்கும். இப்பே இனியா ரூம் வாசல்ல படுத்தாதான் என்னமா 14 வயசுக்கு அப்புறம், அதாவது அன்புக்கு இனியாக்க 40 வயசுலயாவது அவ சம்மதிக்கலாம்ல. அதனால இனியா ரூம் வாசல்லே உருண்டிட்டு கிடக்காரு போல. இலே மோன, நான் உனக்கு என்னமோ இல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு பொண்ணு காண்டி பொண்ணு ரூம் வாசல்லே உருண்டுகிட்டு கிடப்பேன்னு நான் குடிச்ச வெள்ளத்துல நினைச்சு பார்க்கலாமக்கா. ஏ செல்லும், எனக்கு வர வேலை இல்ல பாத்தியா? உன் பேத்தி ரூம் வாசல்ல உருண்டிட்டு கிடக்க. உன் பேத்தியும் என்ன தரான்னு இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டிருக்கான். ஓ அப்படியா செய்தி? சரி செல்லும், லவ்வர்ஸ்குள்ள 1000 நடக்கும். நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இவ்வளவு பெரிய வீட்ல அது எப்படி உங்களுக்கு மட்டும் எந்த ரூம்ல சண்டை நடக்குது, எந்த ரூம்ல பிரச்சனை நடக்குதுன்னு மோப்பம் புடிச்சே வந்துடுறீங்க போல. ஏலே மக்கா, ஆர்த்தி சொல்லதான் சரிதான். நீ இப்பயே கடந்து உருண்டுகிட்டு கிடந்தாதான் 40 வயசுலயாவது உன் காதலுக்கு அவ சம்மதிப்பான். என் பொழப்பு இவ்வளவு கேவலமா போயிட்டேன்.